யோ, எனக்கு இன்னும் பயமா இருக்கியா? விஷயம் இவ்வளவு தூரம் போவோம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்லங்க. அவங்களுக்கு பயந்து போய் கட்சியில நம்மளை கொண்டு போய் அங்க நிறுத்திட போறானுங்கய்யா. அப்படிலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, கேட்டதையே மறுபடியும் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மழுப்பலா பதில் சொல்லிடுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். யோ, நான் இங்க வெளியூர் போயிடவா? அப்படி செஞ்சாதான் பிரச்சனையே. நீங்க இங்கேயே இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா? வரேன். நிகழ்ச்சியின் இடையில் குறுக்கிடுவதற்கு வருந்துகிறோம். கடத்தப்பட்ட பஸ்ஸில் பிரயாணம் செய்த பயணிகளை பற்றிய தகவல் தற்பொழுது கிடைத்துள்ளது. விவரம்: திரு தாஸ், திரு அன்வர் இருவரும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். திரு அறிவானந்தம் இவர் சட்டமன்ற உறுப்பினர். திரு சீனா வங்கி ஊழியர் மற்றும் அவர் மனைவி ராஜம். திரு மாரிச்சாமி மற்றும் அவர் மனைவி இருவரும் பழங்குடி இனத்தைச் சார்ந்தவர்கள். ஏமா போன் வேணும் கேட்டேன், அதுக்கே இப்படி வாய போடுறது நிக்கிற? போன் வைக்கிற கடை தானே? இருங்க, இதுல எப்படி பேசுறதுன்னு தெரியுமா? இது நம்ம பிசாத் எங்ககிட்ட கம்ப்யூட்டருக்கு ஏதாவது தெரியுமா? கம்ப்யூட்டரா? இதுக்கே வாய பழந்தீங்க நீங்க. சரி அதை விடு, இது என்ன வேலை? நீங்க ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க, நாங்க தான் ஊரா சுத்துறோம். எங்களுக்கு தான் இது ரொம்ப வேணும். ஆமா, இது எதுக்கு உங்களுக்கு? இது எதுக்கா? இல்ல சார், அது வந்து எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், எல்லாம் நம்ம கஸ்டமர் தான். இல்ல சார், இத சார்ஜ் பண்ணனும் கூட எலக்ட்ரிசிட்டி வேணுமே. அது அவா பிரச்சனை. why do you bother? இதுக்கு நீங்க பணம் வச்சிருக்கீங்க? அத்தை கேளு, இதோ பார். எண்ணி பாத்துக்கோ, 50 100 கூடயே இருக்கும், வச்சுக்கோ. டிப்பு டிப்பு. அப்பல மணி அடிக்கிறது வேணா சாமி, கொக்கு பிடிக்கிறப்போ மணி அடிச்சா கொக்கு பறந்து சாமி. நான் வைப்ரேஷன்ல வச்சு தரேன்ப்பா. அப்படின்னா சாமி நோக்கு மட்டும் புரியுற மாதிரி வச்சு தரேன். எஸ், குட் ஈவினிங் சார். நான் உதயா சேல்ஸ் எம்டி பேசுறேன். டிஜிபி கூட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். சார், பஸ் கடத்தல மாட்டின்னு இருக்க ஒருத்தன் எங்க கஸ்டமர். அவர் யாருன்னு அவருடைய போன் நம்பர் சொல்ல முடியுமா? அவன் பேரு மாரிச்சாமி, பழங்குடியின தலைவரா இருக்கான். அவனோட நம்பர் 32691103. ஒருவேளை இது உங்களுக்கு உதவியா இருக்கலாம். ஓ, இட்ஸ் ரியலி கிரேட். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள ஒழுங்கா காப்பாத்துங்க. அதை நீங்க செஞ்சாலே பெரிய விஷயம். மிஸ்டர் தீனதயாளு, அங்க இருக்கிற பேசஞ்சர்ல ஒருத்தர்கிட்ட செல்போன் இருக்கு, நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிஸ்டர் தீனதயாளு, எந்த அட்டெம்ப்டையும் பகல்ல பண்ணாதீங்க. தட் வில் பி வெரி ரிஸ்கி. எதுவா இருந்தாலும் நைட்ல பண்ணுங்க. ஞாபகம் வச்சுங்க, அந்த 40 பேரையும் உயிரோட காப்பாத்தி ஆகணும். ஓகே, டேக் கேர். என்ன கேட்கணுமோ கேளுங்க. இது ரொம்ப நாள் திட்டமா இல்ல ஜஸ்ட் எடுத்த முடிவா? ரொம்ப நாளா யோசிச்சு ஜஸ்ட் எடுத்த முடிவு. என்ன சார், இவங்களுக்கு போய் டிவி கவரேஜா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதை யாரும் தடுக்கவும் முடியாது. எனிவே, இட்ஸ் குட் ஃபார் டெமோக்ரஸி. இவங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, அதிகாரிகளையும் அரசியல்வாதியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டிவி கவரேஜ் பண்றவங்கள்ட்ட நமக்கு ஒரு கேசட் வாங்கி வைங்க. ஓகே சார். இப்ப என்ன சொல்லி நீங்க செஞ்சிருக்கிற காலத்தை நியாயப்படுத்த போறீங்க? நியாயம் அநியாயம் இதெல்லாம் காலத்துக்கு காலம் மாறுபடலாம். ஆனா எங்களுக்கு நடந்ததை எந்த காலத்திலயும் யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. எல்லா இந்திய கிராமம் மாதிரி தான் எங்க கிராமமும் எந்த வசதியும் இல்லாம இருந்தது. வழக்கம் போல வருஷ கணக்கா எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துட்டு இருந்தோம். யாராவது வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்களன்ற கனவு கனவாவே இருந்தது. அந்த கனவு கலைஞ்சி நாங்களே எங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்க ஆரம்பிச்சோம். எங்க கிராமத்துல இருந்த நயம்பாய் எங்க எல்லாருக்கும் வெல்விஷர். அவர் தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைட். அவர் தான் பொறுப்பேற்று எங்க கிராமத்துக்கு அடிப்படை வசதியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு நாங்களே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டோம். வாங்க பாய். என்ன கதிரு, பைப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. நாளைக்கு புதைக்க ஆரம்பிச்சா ஒரு வாரத்துல முடிச்சிடலாமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாளே நல்லா முடிச்சிடலாம். நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? அப்ப அந்த வாசகசாலை அது 3 நாளைக்கு முன்னாலே ரெடி ஆயிடுச்சு. புக்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. அப்போ அந்த கக்கூசு அது முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. செப்டிக் டேங்க் கனெக்ஷன் கூட கொடுத்தாச்சு. அத நீங்க தான் இன்னைக்கு புதன்கிழமை, வர்ற திங்கக்கிழமைக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்பா, இன்னும் எம்எல்ஏ செய்வான், மந்திரி செய்வான் நம்பிட்டு இல்லாம பிராக்டிகலா யோசிச்சு எல்லா வீட்டுக்கும் தண்ணி கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது, எல்லாருக்குமே நல்லது தானே.
அறிவில்ல ராக்கெட்டை ஓட்டுற. என்னங்க இது? திருவள்ளுவர் வாசகசாலை, சாரதாமையார் முதியோர் இல்லம், வாட்டர் டேங்க், கக்கூசு. என்னடா பண்றீங்க? 10 வருஷமா விதவிதமா மனு கொடுத்து பார்த்தோம். நீங்க ஒண்ணுமே செய்யற மாதிரி தெரியல. ஊரே நாரிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நாங்க தானே சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. சரி சரி, நமக்கு நாமே திட்டமா? அரசாங்கம் சொன்னா அப்படியே கெட்டியா புடிச்சுப்பீங்களா? வாழ்க வாழ்க. நல்லது நடக்கும்போது நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? யாரு? நயம்பாயா? நயம்பாய் தலைவனாயிட்ட நீ குடிசை சிஎம் ஆயிடுவ. நம்மள கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா. நான் இதுக்கு இங்க வந்தேன். நாளைக்கு எனக்கு 60வது கல்யாண நாள். எல்லாரும் வந்து சேர்ந்துடுங்க. 6 கூட்டு, 6 பொரியல், 2 ஸ்வீட், அப்பளம், அது இதுன்னு போட்டு நடராஜா ஐயரை வச்சு ஜமாய்க்கிறோம்ல. டேய் மதுரை கொடுடா. எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்க முடியாது. பெருசு, நாளைக்கு எல்லாம் நாயும் கூட்டிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்துடு. விட்டுடாத. ஏய், மரியாதை மரியாதை. யாரு மரியாதை மரியாதை பேசுறது? அவன் பேர் கதிருங்க, நம்ம வேலுப்பிள்ளையோட பையன். அவன் கூட 5-6 இளவட்டங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த பாய்க்கு சப்போர்ட். அவங்க இருக்கிற தைரியத்துல தான் இந்த பாய் இந்த ஆட்டம் போடுறாரு. போய் ஏறு. என்னப்பா இது? இந்த தொகுதி எம்எல்ஏ நீங்க இருக்கும்போது இப்படி பண்றானுங்களே. வலிக்குது. என்ன பண்ண சொல்ற? எவனோ உள்ள புந்து கலாய்க்கிறானே. அப்ப எதுவுமே பண்ண முடியாதா? ஏன் முடியாது? நாளைக்கு விசேஷம் முடியட்டும். எங்க போயிடறானுங்க பாத்திரலாம். ஏன்பா சொல்லு. நமக்கு நஷ்டம் இல்ல? 30-40 ரூபாய் நஷ்டம். பேனையாப்படுத்துற. நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் தான் நமக்கு முக்கியம். ஏனாய வண்டி எடு. மினிஸ்டர் கல்யாணத்துக்கு வர சொன்னாரு. யாருமே போகலையா? எல்லாரும் இங்க இருக்கீங்க. போறவங்க போலாம்ல. பாப்பா, நாம ஏன் அங்க போனோம்? வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சானா? ஒட்டு மொத்தமா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டான்ல. அப்படியே போனாலும் நாயேனுவான். எதுக்கு வீணா அங்க போய் அசிங்கப்படணும்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு பொறாம ஆன்னு பாத்தா பாருங்க. பேசாத. அப்படியெல்லாம் தப்பா பேசவே பேசாத. என்ன சொல்றீங்க? போறவங்க போய் சாப்பிட்டுவாங்க. நாம எதுக்கு அங்க போனோம்? 6 கூட்ட 6 பொரியலாம். இது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு போறான். இதுல என்ன புத்தி தெரியல? நயம்பாய், நீங்க பாப்பாருங்களா? நான் சக்கரை வியாதிக்காரன். எனக்கு 2 பேருக்கு கூட சாப்பிட்டாவே வியாதி கூடிக்கிறோம். இதுல 6 கூட்டு 6 பொரியல்னு சொல்றீங்க. எனக்கு இந்த கதம்ப சோறே போதும். எங்களுக்கு இது போதும். யாரும் போகாதீங்கப்பா. ஏய், போறவங்களை ஏன் தடுக்கிற? நீ வேணா போகாம இரு. போறவங்க போய் சாப்பிட்டு வரட்டும். யோ, என்ன பாக்குற? எல்லாரையும் நாயம் தானே கூப்பிடுவேன். உன் வீட்டு விசேஷத்துக்கு நான் இங்க தான் வரோம். என்னையா மினிஸ்டர் நீ? இதை விட வேற யாராவது உன்னை அவமானப்படுத்த முடியுமா? அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் வெட்டிட்டு வாயா. நான் மட்டும் ஆம்பளையா இருந்தானா அதைத்தான் செய்வேன். சும்மா கத்தாதடி. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். போ போ, ஆக வேண்டியதை பாரு. வாங்க ஐயங்கார். நமஸ்காரம். இது பாரு, கடைசியில யாருமே மந்திரி வீட்டுக்கு போகலையா? எல்லாம் கதம்ப சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துட்டாங்க. யாரும் அங்க போற மாதிரி இல்ல. ஜனங்களுக்கு போக பிடிக்கல. நாம யாரையும் போக வேணாம்னு சொல்லி தடுக்கல. அதுக்காக பிடிக்காதவங்கள போன்னு சொல்லி தள்ளவா முடியும்? நயம்பாய், மினிஸ்டரோட விசேஷத்துக்கு நாமெல்லாம் எப்படி போலையோ அதே மாதிரி சில விஷயங்களை பண்ணி ஆனோம். என்ன பண்ண சொல்றீங்க ஐயங்கார்? 3 மாசத்துல தேர்தல் வருதுன்னு. ஆமா. அப்ப நம்ம யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னா? என்னப்பா திடீர்னு? நமக்கு நாம எல்லாம் பண்ணிக்கிறப்போ ஓட்டு எதுக்கு நான் போடணும்? ஐயங்கார், ஏதாவது வம்புல முடிய போதியா? வரி கட்ட மாட்டோம்னு சொன்னாதானே நான் வம்பு. அந்த கர்மத்தை தான் தட்டி தொலைச்சுடுறோமே. அத கட்டலன்னா தான் அரண்மனை நாயை நம்ம மேல ஏறி விடுவா. பார்த்து செய்யுங்கப்பா. கவர்மெண்டையும் போலீஸையும் நம்மளால சமாளிக்க முடியாது.
முரட்டுத்தனம் வேணாம். இதுல என்னங்க முரட்டுதானே இருக்கு? ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஜனநாயக முறையில எனக்கு உரிமை இருக்குது. நான் தைரியமா சொல்லுவேன். இதுவரை நமக்கு அந்த உரிமை இல்லைன்னாலும் இனிமேல் அந்த உரிமை நமக்கு கண்டிப்பா வேணும். பாய் பாய், உங்க பேர் அகமது என்ன பண்ணான்னு தெரியுமா? காய்கறி மார்க்கெட் வேன்ல ஒரு 40-50 நாய்களை அடைச்சுக்கிட்டு போய் மினிஸ்டர் விட்டு வாசல்ல விட்டான். ஏன்னு கேட்டதுக்கு, உன் வீட்டு சாப்பாட்ட நாய்க்கு போடியா, நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்கள்கிட்ட நீ நாயின்னு கேட்டியே, நாங்கெல்லாம் மனுஷன், நாங்க சாப்பிடுவோமா அப்படின்னு மனுஷன். அங்க சின்ன கிராட் ஆகி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப கோபமா இருக்காரு. தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு மனுஷனை புறக்கணிக்கலாம், ஆனா அவமதிக்கலாமா? அவன் 60ஆம் கல்யாணத்தை அவன் கொண்டாடிட்டு போறான். அதுல போய் நாய்களை அகமதி எனக்கு கெடுதல் பண்ண. வேதனைப்படாது, விடுங்க பாய். அகமதி எனக்கு கெடுதல் பண்ண. முதல்ல உங்க உடம்பு பாத்துக்கங்க. நான் மந்திரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டே வாங்க ஆகணும். பாப்பா, வாங்க. பாப்பா வாங்க, மெதுவா. உள்ள வாங்க. வாங்க பாப்பா.